சுமார் 30-35 வருடங்களுக்குள் ஜப்பான் மீண்டும் எழுந்தது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக, வெற்றிகரமான ஒரு பொருளாதார வல்லரசாக உலகின் முன் வந்தது. மீண்டும் ஜப்பானியர்கள் தங்களை நிலைநிறுத்தினார்கள் என்றால் இது வெறுமனே அவர்களுடைய தொழில்நுட்ப மேலாண்மை, மூலதனம், கடுமையான உழைப்பு, நிறுவனங்களின் கட்டமைப்பு ஆகியவற்றால் மட்டும் சாத்தியமானதா, அல்லது இதற்கு பின்னால் ஏதோ ஒரு விடயம் இருந்ததா என்ற ஒரு கேள்வி ஒன்று என்னுடைய நீண்ட காலமாக தொலைத்துக் கொண்டிருந்தது. அவர்களுடைய வரலாற்றை தேடிக்கொண்டு போகும்போதுதான் தாங்கள் அடைந்த அவமானம் மிக்க தோல்வியினை ஜீரணித்து கொண்டு தங்களை ஆக்கிரமித்து தங்களுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருக்கின்ற அமெரிக்காவை எந்தவித வெறுப்புணர்வும் காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அணுகி கொண்டு அவர்களோடு உறவு பாராட்டி கொண்டு மிக கடுமையாக தங்கள் தேசத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில் முன்னகர்த்தினார்கள் என்று சொன்னால் அது வெறுமனே ஒரு பொருளாதார மேலாண்மையும் தொழில்நுட்பமும் கல்வியும் மூலதன பெருக்கமும் கடும் உழைப்பும் காரணம் அல்ல. இவ்வளவு விடயங்களையும் அவர்களுக்குள் உருவாக்கின ஏதோ ஒரு அவருடைய வாழ்வியல் பண்பாடு அல்ல அந்த பண்பாட்டின் மூலக்கூறாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு அங்கே இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு தேடிக்கொண்டு போகும்போதுதான் ஷிண்டோ அல்லது புஷிண்டோ என்று சொல்லப்படுகின்ற பௌத்தம், ஜப்பானியர்கள் பின்பற்றிய பௌத்தம், அந்த பௌத்த மதத்தின் கோட்பாடுகள் ஊடாக அவர்களுடைய மனங்கள் மிக நிதானமாக சுதாகரிக்க துவங்கின. தோல்வியை ஒரு அவமானம் மிக்க ஒரு விடயமாக கருதி அவர்கள் சுருங்கி போகவில்லை. அந்த பலத்தை, அந்த மனோபாவத்தை கொடுத்தது அந்த புஷிண்டோ பௌத்தத்தின் ஒரு படிப்பினை, வழிகாட்டல். அந்த பௌத்தத்தின் கொடுத்த தத்துவங்களில் தோல்வி ஒரு அவமானம் அல்ல என்ற விடயம் அங்கு கூறப்பட்டது. வெறுப்பு, பகை உணர்வு என்பது தேவையற்றது என்றது அங்கு போதிக்கப்பட்டிருந்தது. பழிவாங்கல் என்ற ஒரு விடயமே அங்கு தவிர்க்கப்பட வேண்டும் என்பது போதிக்கப்பட்டது. சமூகத்திற்காக கடுமையாக உழை, நேர்மையாக உழை, ஒழுக்கம் கொண்டவனாக வாழ் என்கின்ற விடயங்கள் எல்லாம் அங்கு போதிக்கப்பட்டன. அவைதான் அந்த ஜப்பானிய சமூகத்தை தங்களை ஒருங்கிணைத்து ஒழுங்கமைத்து மீளவும் ஒரு குறிப்பிட்ட திசையில் பொருளாதார வல்லரசாக மேலெழுவதற்கான அனைத்து மனோபலங்களையும் கொடுத்தது. ஆனபடியால் தான் ஜப்பானிய சமூகம் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூகமாக, ஒருங்கிணைக்கப்பட்ட சமூகமாக தன்னை கல்வியிலும் தொழில்நுட்பத்திலும் மூலதன ஆக்கத்திலும் நிறுவனங்களை உருவாக்குவதிலும் கடுமையாக உழைப்பதிலும் தன்னை நிலைநிறுத்தி வெற்றி பெற்றது. எனவே அங்கு மிக ஆழமான ஒரு பின்புலம் இருக்கின்றது.